रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருभ्यो நமக. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இது அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். அவரோட ரிலேட்டிவ் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தார். அதுதான் இது. அது 7/5/2003 டேட் ஆஃப் பர்த் 7/5/2003 காலையில் 10:16 AM. ஓகே. மிதுன லக்னம். மிதுன லக்னம், லக்னத்திலேயே சனியும் சந்திரனும். லக்னத்திலேயே சனியும் சந்திரனும். 6ஆம் அதிபதி செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல. 6-8. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு. உச்சமா இருக்கு. நல்லா பவர்ஃபுல்லா பலமா இருக்கு. ஓகே. 15.04 டிகிரி திருவோண நட்சத்திரத்துல இருக்கு. செவ்வாய் திருவோண நட்சத்திரத்துல இருக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம். மேஷத்துல சூரியன் உச்சம். லக்னாதிபதி புதன் மேஷத்துல. சூரியனும் புதனும் ஒரே டிகிரி. சூரியன் 22.20, புதன் 22.30. புதன் வக்ரம் அஸ்தங்கம் அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒன்னா. சூரியன் உச்ச சூரியன் 22 டிகிரி, லக்னாதிபதி புதன் வக்ரம் அஸ்தங்கம் சூரியனோட சேர்ந்து அதே 22 டிகிரி. கம்ப்ளீட்டா பவர்லெஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அது தன்னுடைய பவரை இழந்துருச்சு. அது லக்னாதிபதி அங்க, லக்னத்துல சனியும் சந்திரனும். ஓகே. இதுதான் ஜாதகம். இதுல ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லக்னாதிபதி டோட்டலா பலம் இழந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாயி வக்கரமாயி அதுவும் உச்ச சூரியன் கிட்ட தன்னுடைய பலத்தை ஃபுல்லா இழந்துருச்சு அது. ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஜென்ரலாவே சூரியன் புதன் சேரும் போது புத ஆதித்ய யோகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. எந்த விதத்திலையும் படிப்பு பாதிக்காது. அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. எப்பவுமே எந்த அளவுக்கு புதன் அஸ்தங்கமாயி க்ளோஸ் ஆகி நெருக்கமாயி சூரியன் இருந்தா, ரெண்டுமே நட்பு கிரகம், எந்த விதத்திலையும் படிப்பை பாதிக்காது. ஓகே. இங்க புதன் சூரியனோட இருக்கு. That has not affected the education. நல்ல படிப்பு. ஓகே. இது ஒண்ணு. ஆனா லக்னாதிபதியா இருந்து 11 இந்த அளவுக்கு பவர்லெஸ்ஸா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி, எதையுமே ஒண்ணு எதிர்த்து நிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த ப்ராப்ளம், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த ஒரு ஈஸியா பரவக்கூடிய வியாதியா இருந்தாலும் இவருக்கு ஈஸியா வந்துடும். ஒண்ணு. இன்னொன்னு, லக்னத்திலேயே சனியும் சந்திரனும் வேற சேர்ந்து இருக்கு. இது போக இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா 2 பார்க்கணும். சூரியன் உச்சம், செவ்வாயும் உச்சம். உச்ச செவ்வாய் சூரியனை பார்க்குது. இன்னும் சூரியனுக்கு பலம் ஜாஸ்தி. 2 ஃபயர் பிளானட்டு, 2 ஃபயர் பிளானட்டும் உச்சமா இருக்கு. இதுல செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு வேற. ஸோ இதுதான் இந்த ஜாதகம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு. அது இருக்கிறது திருவோண நட்சத்திரம். திருவோணத்துக்குன்னு சில வியாதிகள்லாம் இருக்கு. அது சில வியாதிகள்லாம் சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா சொரியாசிஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அப்புறம் இந்த டிபி ரிலேட்டடா, டியூபர்குலோசிஸ் இது ரிலேட்டடா எந்த ஒரு தொத்து வியாதி, இது எல்லாமே திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டானது. 6ஆம் அதிபதி 8ல திருவோண நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ அது இட் ஹேஸ் டு கிவ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அது கொடுக்கணும். அந்த 6ஆம் அதிபதி 8ல இருந்து பலமா இருந்து சூரியனை வேலை பார்க்குது. இவருடைய பாடியை 2 ஃபயர் பிளானட்டும் உச்சம். இவருடைய பாடியே ரொம்ப ரொம்ப உஷ்ணமான உடம்பு தான். ஒண்ணு.
இன்னொன்னு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரணும். என்ன மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, இவருக்கு வந்து ஃபாலிகுலைட்டிஸ்னு பேரு. ஃபாலிகுலைட்டிஸ் அதாவது ஹேர் ஃபாலிக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து தலை ஃபுல்லா வேனல் கட்டி மாதிரி பொடி கட்டி கட்டியா வரும். ஒவ்வொரு பெயின் இருக்கும், தலை வார முடியாது, செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தலை ஃபுல்லா வந்து வேனல் கட்டி மாதிரி இருக்கும் பொடி. ஆனா ஜென்ரலா அவரை பார்த்தாலாம் தெரியாது. அவர் ஆள் நல்ல பர்சனாலிட்டி தான், அவருக்கு இது இருக்குங்கிறதே தெரியாது. ஆனா தலை ஃபுல்லா அவருக்கு அந்த வேனல் கட்டி அது கண்டு ஓவர் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது வேனல் அந்த 2 ஃபயர் பிளானட் உச்சமா இருக்கிறதுனால, செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால, சூரியன் இருக்கிறதே மேஷம் கூட புதன் தான் ஸ்கின் சம்பந்தப்பட்ட எல்லாமே. அந்த புதன் சூரியனோட சேர்ந்து மேஷத்துல இருக்கிறதுனால தலையில தான் அவருக்கு ஃபாலிகுலைட்டிஸ் வந்திருக்கு. அது என்னன்னா பொடி அந்த அந்த கட்டி கட்டியா வந்து இவரால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதுதான் இந்த இதுல இன்னொன்னு, லக்னத்திலேயே சனிச்சந்திரன். லக்னம்ங்கிறதும் தலைதான். சனிச்சந்திரன் சேர்ந்து லக்னத்துல இருந்தாலும் 12ல இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்தா கேரண்டியா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமா இருக்கும். மோஸ்ட்லி அந்த தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்படின்னா, பெயின் சம்பந்தமா, பொடுகு சம்பந்தமா, ரொம்ப கான்ஸ்டன்டா ரெகுலரா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே லைஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கும். தலை சம்பந்தமா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இங்க எப்படி கொடுத்துருக்குன்னா, சனிச்சந்திரன் சேர்ந்து லக்னத்திலேயே இருந்து லக்னாதிபதி 11ல சூரியனோடு சேர்ந்து இன்னொரு செவ்வாயினுடைய பார்வையும் வாங்கி அந்த ஃபாலிக்யூல் சம்பந்தமா, ஃபாலிகுலைட்டிஸ்னு பேர் இது. ஸோ இதுதான் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஒவ்வொரு 2 கிரகங்கள் சேரும் போது வியாதியை கொடுக்குதானா கொடுக்குது. இங்க என்ன மாதிரி கொடுக்குதுன்னா, 2 ஃபயர் பிளானட் சேர்ந்ததுனால உஷ்ண சம்பந்தமா. இது ஃபேஸ்ல இருந்ததுன்னா ஆக்னி வல்கரிஸ் பரு மாதிரி வரும் ஃபேஸ்லலாம். இது எங்க இருக்கோ அதை பொறுத்து. இதுவே ரிஷபத்துல இருந்ததுன்னா மூஞ்சி ஃபுல்லா அவருக்கு வந்து பரு மாதிரி வந்து கட்டி கட்டியா வந்திருக்கும். அது உஷ்ண கட்டி பெருசாகி அந்த வேனல் கட்டி, உஷ்ண கட்டி, அது இருக்கிற இடத்த பொறுத்து அந்த கட்டி வரும். ஃபேஸ், ஏன்னா ஃபேஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டெண்டரா இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கட்டி வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல கிடையாது. எந்த இடத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கோ அங்கதான் வரும். இவருக்கு இந்த இடத்துல வந்து தலையில வந்திருக்கு. தலை ஃபுல்லா அந்த உஷ்ணத்தினால வரக்கூடிய வேனல் கட்டி மாதிரி வந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஒன்னே சில விஷயங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னா, சித்திரை மாசம் வரும், கண்டிப்பா சித்திரை மாசம் வரும். 1. 2வது தை மாசம் வரும். இது வந்து அவருக்கு இந்த தை மாசம் சூரியன் உள்ள வந்ததுல இருந்தே அவருக்கு பிரச்சனை. இதுல இன்னொன்னு என்ன ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவர் இங்க வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க. அவர் இங்க வரும்போது கரெக்டா சூரியன் இந்த செவ்வாய் மேலதான் இருக்கு. கோச்சார சூரியன் இந்த செவ்வாய் மேலதான் இருக்கு. ஜனவரி 30ஆம் தேதியே நோவா வந்தாரு. ஜனவரி 30ன்னு நினைக்கிறேன், 30 ஆமா, ஒரு 29 இல்லாட்டி 30 அந்த பீரியட்ல தான் வந்தாரு. இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தாரு. இந்த இடத்துல அப்ப சூரியன் இருந்தது, இந்த செவ்வாய் மேல இருந்தது. எதுவுமே எந்த ஒரு விஷயமே பிளானட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நடக்காதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கரெக்டா இங்க சூரியன், இந்த ஒரு நெருப்பு கிரகம் இங்க வந்து இந்த செவ்வாய் மேல இருக்கும்போது, அதே மாதிரி கோச்சார செவ்வாய் இங்க வரும்போது ஜாஸ்தியா இருக்கும். கோச்சார சூரியன் இங்க வரும்போது, நம்ம கோச்சார செவ்வாய் நம்ம ட்ரேஸ் பண்ணுங்கிறதுக்கு இல்லை, இந்த சூரியனை வச்சு சொல்லிடலாம். சித்திரை மாசம் கண்டிப்பா இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அங்க சூரியன் உச்சமா இருக்கு. கோச்சார சூரியன் அங்க போகும். அக்னி நட்சத்திர டயத்துலலாம் இது ரொம்ப ரொம்ப சிவியரா ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன். இருக்கிற இடத்த வச்சு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் என்னங்கிறத சொல்லலாம். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வச்சு சொல்லலாம். இது இங்க மேஷத்துல இருக்கிறதுனால தலை சம்பந்தமா ஹேர் ஃபாலிக்குள்ள இது வந்திருக்கு. இட் இஸ் கால்டு ஃபாலிகுலைட்டிஸ். இது இப்ப தசாபுக்திலாம் வச்சா மோஸ்ட் 99% எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ எந்த பீரியட் வரைக்கும் இருக்கும், எப்ப இது குறையும், அதுக்கப்புறம் எப்ப ஃபுல்லா சப்சைட் ஆகும், இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ எல்லா வியாதியுமே நம்ம ஒன் ஆஃப்டர் அனதர் பார்க்கலாம். அதுல இதுவும் வந்து 1
ஓகே, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இது ஒண்ணு. ரைட். நீங்க கையில ஏதாவது ஜாதகம் இருந்ததுன்னா, ஸ்கின் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.